தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடரிடம் கூறியது: மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம் ஏப்ரல் 16ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நட்சத்திரத்துல பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவரை பற்றி நம்ம திருமுழுக்கு யோவான் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்மளாம் மண்ணுலகத்தை சார்ந்தவங்க. ஸோ நம்ம மண்ணுலகத்தை பத்தி மட்டும் தான் நம்மளால பேச முடியும். ஆனா ஏசப்பான்றவரு விண்ணுலகத்தை பத்தி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அவரு விண்ணுலகை சேர்ந்தவர். அங்க அவர் என்ன பார்த்தாரோ, அங்க அவர் என்ன சொல்லணும்னு கேட்கிறாரோ அதெல்லாம் தான் இங்க வந்து நமக்கு சொல்லித்தராரு. ஸோ நாம அவர் சொல்றதை கேட்கணும். அவர் மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். அப்படி நம்பிக்கை வைக்கலன்னா கடவுளின் சினம் தான் நம்ம மேல வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டு தானே? இப்ப ஏசப்பா நல்லது செய்ய சொல்றாரு, நாம அவர் மேல நம்பிக்கை வச்சா நம்ம நல்லது செய்வோம். ஏசப்பா மேல நம்பிக்கை வைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு தீமை செய்ய ஆரம்பிக்கும். தீமை செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? டைரக்டா நரகம் தான். ஓகேங்களா? ஸோ கடவுளுடைய சினம் வந்துச்சுன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. கடவுளுடைய சின்னத்துல இருந்து எங்க போய் ஒளிஞ்சாலும் வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒரே வழிதான் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள் என்ன? விண்ணகத்தை நோக்கிய வாழ்வு. ஓகேங்களா? ஏன்னா பூமியில மிஞ்சி போனா 60 வருஷம் 80 வருஷம் அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்றாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வாழ்க்கை எங்க? விண்ணக வாழ்க்கை. அந்த விண்ணக வாழ்க்கையில நம்ம சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? கடவுள் மேல நம்பிக்கை வைத்து அவர் காட்டிய வழியில் நடந்தவன மட்டும் தான் முடியும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.